ஒரு தொப்பி விற்கிற வியாபாரி தொப்பிலாம் வச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஒரு மரத்துக்கடியில தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அந்த மரத்து மேல இருந்த குரங்குலாம் அந்த தொப்பியை எடுத்து தலையில போட்டுக்குச்சுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வியாபாரி கண்ணு முழிச்சு பார்த்ததும் கூட எல்லாம் காலியா இருந்துச்சு. மேல நிமிர்ந்து பார்த்தா குரங்குலாம் எல்லா தொப்பியும் போட்டு இருந்துச்சு. வியாபாரி புத்திசாலித்தனமா யோசிச்சு அவர் தலையில போட்டிருந்த தொப்பியை கழட்டி கீழே போட்டாரு. அதை பார்த்த குரங்கு எல்லாம் அது தலையில போட்டு தொப்பியை கழட்டி கீழே போட்டுருந்துச்சு. அப்புறம் வியாபாரி தொப்பியெல்லாம் எடுத்து கூடையில வச்சுட்டு கிளம்பிட்டாரு. அவர் வயசாகி இறந்து போய் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மகன் வருங்காலத்துல இந்த தொழிலுக்கு வந்தாரு. அவர் ஒரு நாள் தொப்பி விற்க வரும்போது டயர்டாகி மரத்துக்கடியில் தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ இதே மாதிரி அந்த மரத்து மேல இருந்த குரங்குலாம் தொப்பி எடுத்து தலையில போட்டுக்கிச்சு. இந்த பையன் அவங்க அப்பா சொன்னதை ஞாபகம் வச்சிருந்து இவன் தலையில இருந்து தொப்பியை கழட்டி கீழே போட்டேன். ஆனா அந்த குரங்குலாம் தொப்பியை கழட்டி கீழே போடவே இல்லை. திடீர்னு ஒரு குரங்கு கீழே குதிச்சு, கண்ணா இந்த 90s கிட்ஸ் கதையில வர மாதிரி மனுஷங்களாம் தொப்பியை கழட்டி கீழே போடுது, அதை பார்த்து பயந்து குரங்கு தொப்பியை கழட்டி கீழே போடுமே அந்த மாதிரி குரங்கு இருந்துச்சியா? ஜென்சி குரங்குடா. இன்னும் நீங்க எல்லாம் எங்களை பத்தி இதை மேலே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே. உங்க அப்பா உனக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டு போனாரோ அது மாதிரி எங்க அப்பாங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்கடா அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் அந்த பையன் கூட எடுத்துக்கிட்டு சோகமா கிளம்பிட்டான்.